மக்களே, வெல்கம் டு டெலி டாக்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். ஃபைனலி 9 டேஸ்க்கு அப்புறம் நம்ம வீக்கா வந்து சந்திச்சுக்கிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த விஜய் அண்ட் காவேரி இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிட்ட சீன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஸ்டார்டிங்காக வந்து பார்த்தீங்கன்னா காவேரி அண்ட் கங்காவுடைய கான்வர்சேஷன். காவேரி வந்து எந்த அளவுக்கு பயந்துருக்காங்க அந்த வெண்ணிலா கேரக்டர்னால அப்படின்றத காமிச்சிருக்காங்க இன்னைக்கு எபிசோட்ல. ஸோ மீண்டும் மீண்டும் அவங்களுக்கு பயம் வரதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சூழ்நிலை மட்டும்தான். பிகாஸ் விஜய் வந்து இப்போ வரைக்கும் காவேரியை கம்யூனிகேட் பண்ணலாம் அப்படின்றது அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நர்ஸ் வந்து சொல்லிட்டாங்க அவங்க ஹஸ்பண்ட் வந்து நல்லா பார்த்துக்கிட்டாரு, நைட்டெல்லாம் கண்ணு முடிச்சு பார்த்துட்டாரு அப்படின்லாம் சொல்லும் போது அவங்களையே அறியாமல் ஒரு பயம் வருது. என்னதான் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக அவங்க ஹஸ்பண்ட் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது, அவரை சந்தேகப்படக்கூடாது அப்படின்லாம் நினச்சாலுமே அவங்களையும் மீறி ஒரு பயம் வந்து உள்ளுக்குள்ளே இருந்துட்டு தான் இருக்குது. அதுக்கான காரணம் வந்து விஜய் காவேரி கிட்ட அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஹெல்த்தியான கான்வர்சேஷன் இல்லை, மிஸ்கம்யூனிகேஷன் தான் இது எல்லாத்துக்கும் காரணம். ஈவன் காவேரி வந்து கங்காவுக்கு அவ்வளோ அட்வைஸ் பண்ணாங்க குமரன் விட்டு போக மாட்டாருன்னு. ஸோ ஈவன் கங்காவுமே கேட்பாங்க, எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு நீங்க இப்படி பயப்படுற, விஜய் தான் எல்லாமே இருக்கு, பிறந்தநாள் அன்னைக்கு கூட வச்சு காவேரி தான் எல்லாமே சொன்னார்ல, அப்புறம் ஏன் பயப்படுறேன்னும் போது குமரனுக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸ் லவ் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அழறாங்க. அங்கே கங்கா வந்து காவேரியை கன்சோல் பண்ணி அவங்க தோலை கொடுத்து சாய வச்சுக்கிறாங்க. ஸோ நிஜமாவே ஒருத்தவங்க தோல் மேலே சாஞ்சு அழுதாலே பாதி பாரம் குறையும். அண்ட் ஃபைனலி அவங்க வீட்டுக்கு வராங்க. நம்ம விஜய் அதுக்கு முன்னாடியே வீட்டுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நல்ல வேலை தாத்தா வந்து சொன்னார், உன்னை தேடி தான் விஜய் போனார், ஆஃபீஸ் போனார், ஹாஸ்பிட்டல் போனார், எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாங்க. அண்ட் இன்னொரு சைடு வந்து குமரன் அண்ட் விஜயோடைய கான்வர்சேஷன் நல்லா இருந்துச்சு. நிஜமாவே குமரன் வந்து அவருடைய வெட்டிங் மூமெண்ட்டை விஜய் கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அவரை கால் பண்ணி வர வச்சு ரெண்டு பேரும் ஷேர் அப்லாம் பண்ணி ஹக்கெல்லாம் பண்ணிக்கிட்டாங்க. நல்லா இருந்துச்சு அந்த சகலையோட பாண்டு. ஃபைனலி விஜய் அண்ட் காவேரி மீட். விஜய் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நைஸாக பூனைக்குட்டி மாதிரி காவேரி வந்து பின்னாடி போயிடணும் அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டாக விஜய் நோட் பண்ணி காவேரி அப்படின்னு கூப்பிடுறாரு. அந்த 2 நிமிஷம் அந்த ஃபீலிங்ஸ் இருந்துச்சு இல்லையா, அழகாக வந்து காமிச்சிருந்தாங்க. ஸோ ஃபைனலி ப்ரோமோ கண்டென்ட் இன்னைக்கு தான் லாஸ்ட் டே இல்லையா, இந்த வீக்கோடைய லாஸ்ட் டே எபிசோட். ஸோ விஜய் அண்ட் காவேரி இன்றைக்கும் காமிக்கலன்னா நம்ம எல்லாரும் வந்து எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கோம் அப்படின்றது அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. ஸோ 9 டேஸ்க்கு அப்புறம் எவ்வளோ பெரிய கேப், கிட்டத்தட்ட 2 வாரம் வந்து நம்மளுக்கு வீக்காக வச்சு கண்ணாமூச்சி ஆட்டம் தான் ஆடிட்டு இருந்தாங்க. ஃபைனலி 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்டாங்க. ஈவன் விஜய் காவேரி கான்வர்சேஷனுக்கு முன்னாடியே விஜய் வந்து தெரிய வந்துருச்சு, நம்ம காவேரி வந்து ஏதோ ஒரு பொசசிவ் ஆகியிருக்கா, ஏன் இப்படி இருக்கா, ஸோ வெண்ணிலானால தான் இப்படி ஒரு சேஞ்ச் வந்து காவேரி கிட்ட இருக்கா, இந்த நிலைமையில வெண்ணிலா இருக்கும்போது கூடவா இப்படி இருக்கும், ஸோ ஒரு வேளை ஒய்ஃபாக இருந்தால் இப்படி தான் பொசசிவ் ஆவாங்க போல அப்படின்னு அவராக நினச்சிருந்தாரு. அப்போ கூட வந்து காவேரி உள்ள எவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத இன்னும் ரியலைஸ் பண்ணாத மாதிரி தான் வந்து இப்போதைக்கு காமிச்சிட்டு இருக்காங்க விஜய் கேரக்டரை. ஸோ ஃபைனலி வீக்காவுடைய சீன்ஸ் பார்த்ததுமே வந்து நல்ல வேலை விஜய் சொல்றாரு, நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லி அதையெல்லாம் சொல்லிட்டு நேற்று நைட் என்ன நடந்துச்சு அப்படின்றதுமே எக்ஸ்பிளைன் பண்றாரு. அவங்களுக்கு ஃபிக்ஸ் வந்துருச்சு, அதனால தான் சடனாக கிளம்ப முடியாமல் நைட்டெல்லாம் கண்ணை முடிச்சு பார்த்துக்க வேண்டியதாகிடுச்சு அப்படின்றதுமே அவர் வந்து தெளிவுபடுத்தி இருந்தாரு. ஸோ எப்போதான் சரியாகும் அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு நம்ம 2 பேரும் நம்ம தான் வந்து பழைசெல்லாம் ஞாபகப்படுத்தணும் கூடவே இருந்து அப்படின்னு சொல்லும் போது நம்மளா அப்படின்னு கேட்கும்போது சரி நம்ம இல்லை நான் தான் வந்து சரிப்படுத்தணும் பழைசெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. ஸோ இன்னும் என்னெல்லாம் நமக்கு காத்துட்ருக்கு அப்படின்றது நமக்கு தெரியல. அண்ட் நீங்கள் வந்து பகலில் வந்து நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துருக்கேன், எனக்கு நல்லா தூக்கம் வருது, நான் போய் தூங்கணும் அப்படின்ட்டு காவேரி கிளம்பிடுறாங்க. எனக்கு என்னமோ 2 மாதம் கழிச்சு மீட் பண்ணிக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் இருந்தாலும் அந்த ஃபீலை வந்து விஜய் இன்னுமே கொண்டு வந்திருக்கலாமோ அப்படின்னு தான் தோணுச்சு. ஏன்னா அவங்க வந்து 2 நாள் ஃபுல்லாக பார்க்காம இருக்காங்க. நேற்று மார்னிங் கிளம்பினாரு காவேரியை வந்து தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்து இன்னைக்கு நைட் தான் வந்து அடுத்த நாள் நைட்டு தான் வந்திருக்காரு. ஸோ பார்த்ததும் ஏதாச்சும் ஒரு ஃபீலிங்ஸ் மாதிரி காமிச்சு வேறு மாதிரி இன்னும் கொஞ்சம் காமிச்சிருக்கலாம், ஆழ்ந்த ஒரு எமோஷனலாக காமிச்சிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. பட் எனிவேஸ் எதுவும் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. ஃபைனலி லாஸ்ட் சீன் செம்மையாக சிரிச்சுட்டு காவேரி குமரன் அண்ட் அந்த சங்கீதா கேரக்டர் இருக்காங்க இல்லையா, அவர் வந்து கதாநாயகன் ஷோ பண்ணாரு. அந்த பொண்ணு கூட வந்து அந்த புஷ்பா 2 பாட்டுக்கு டான்ஸ் பண்றாரு. அது வந்து கங்கா பார்த்து ஷாக் ஆகுறாங்க. இவன் அந்த டான்ஸ் சென்ஸ் பார்த்து நிஜமாவே நல்லா செம்மையாக சிரிச்சிட்டேன். அண்ட் சண்டே ப்ரோமோக்காக எல்லாரும் வெயிட் பண்ணுறீங்க, நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பார்ப்போம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு கேரிங் ட்ராக் மாதிரி வரும், காவேரியை விஜய் பார்த்துக்கிற மாதிரி. ஏன்னா அந்த அடிப்பட்ட சீன் இருக்கு இல்லையா, அதுதான் காமிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணுவோம். இன்னைக்கு எபிசோட் பற்றின உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.